Hello viewers, I am Maitli. In 11th Max 2-dimensional analytical geometry exercise 6.2 oda fourth sum நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Question பாருங்க. If P is the length of the perpendicular from the origin to the line whose intercepts on the axis are A and B, show that 1 by P square equal to 1 by A square plus 1 by B square னு கொடுத்திருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு P வந்து origin இதான் 0,0 originல இருந்து ஒரு perpendicular ஒரு ஆக்சிஸ்ல போற லைன்னு சொல்லிருக்காங்க. சோ இது வந்து 90 டிகிரி, இதுதான் P. இப்போ இதுக்கு வந்து A, 0 ஏனா இது x ஆக்சிஸ்ல இது y ஆக்சிஸ்ல us intercepts னு கொடுத்திருக்காங்க, on the axis னு கொடுத்திருக்காங்க. அப்ப x ஆக்சிஸ்ல இருக்கு, இது y ஆக்சிஸ்ல இருக்கு அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது வந்து P ன்றது ஒரு பெர்பெண்டிகுலர் சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படினும்போது பெர்பெண்டிகுலரோட ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படினா அதை விட வந்து ஆக்சிஸ் அப்படின்றது வந்துட்டாலே இன்டர்செப்ட்ஸ் னு வந்துட்டாலே நமக்கு இமிடியேட்டா ஈக்குவேஷன் ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் ஆஃப் a straight line வந்து இது A இது B னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் a line AB வந்து x by a plus y by b equal to 1. இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே லாஸ்ட் இயரே படிச்ச ஃபார்முலா தான். ஸோ இந்த ஃபார்முலா இன்டர்செப்ட்ஸ் வந்துட்டாலே நீங்கள் இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. இப்போது P length of the perpendicularக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கு வந்து நம்மளுக்கு இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் கொண்டு வந்தால் x by a plus y by b equal -1 equal to 0 ஒரு ஈக்குவேஷனாக நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். எல்சிஎம்லாம் எடுத்து போட வேண்டாம், ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போது Pயோட length of the perpendicularோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா mod ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். அதனால தான் மாட், ஏன்னா நம்மளுக்கு வந்து லென்த்துன்னும் போது அது ப்ளஸில் தான் வரணும். அதனால நீங்கள் எந்த வேல்யூ வந்தாலும் நம்ம ப்ளஸ்ன்னு எழுதிக்கலான்றதுக்காக மாட் போட்டுக்கோங்க. மாட் 1 by a length of perpendicular from origin. நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வேல்யூ அப்படியே எடுத்துருக்கோம். 1 by a இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, எக்ஸுக்கு ஒய்க்கு பதிலாக இந்த வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்போது 0a ப்ளஸ் 0b மைனஸ் 1 பை ரூட் ஆஃப், இப்போ கொடுத்துருக்கிறதுக்கு எக்ஸ் ஒய்யோட வேல்யூ எழுதிக்கிறோம், ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ வந்து கோஎஃபிஷியன்ஸ், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான். அப்போது 1 by a ஸ்கொயர் ப்ளஸ் 1 by b ஸ்கொயர். மேலே போடும் போது அப்படியே அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. கீழே போடும் போது ஈக்குவேஷனில் எக்ஸ் ஒய்க்கு பதிலாக நம்ம அதை பாஸ் ஆகிற பாயிண்ட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் ஒய்க்கு பதிலாக கீழே எழுதும் போது வெறும் கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான். அப்போ எக்ஸை விட்டுட்டு நீங்கள் 1 by ஏன்னு எழுதணும், 1 by b ஹோல் ஸ்கொயரோட எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது -1 ஆகிடும். மாட் -1 பை இது வந்து ரூட் ஆஃப் 1 by a ஸ்கொயர் ப்ளஸ் 1 by b ஸ்கொயர்னு ஆகிடும். இங்கே நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா நான் வந்து மாட் எடுத்துட்டேன், அதனால் இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1 by எல்சிஎம் எடுத்துட்டா b ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் பை ரூட்டை தனித்தனியாக போட்டுக்கிறேன், பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் b ஸ்கொயர் ஆகிடும். இது ரெசிப்ரோக்கலாக மேலே போகும்போது ரூட்டும் போயிடும், ஸ்கொயரும் இது கேன்சல் ஆகிட்டு ரெசிப்ரோக்கலாக மேலே எப்படி போகும்னா ab பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு வரும். இது வந்து Pயோட வேல்யூ. இப்போ நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, P ஸ்கொயர்னு கொடுத்துருக்கனால ஸ்கொயரிங் போத் சைட்ஸ்னு பண்ணுங்கள். இப்போ ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ணால் இது என்ன ஆகிடும்னா P ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் b ஸ்கொயர் பை கீழே ரூட்டும் ஹோல் ஸ்கொயராக போயிட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு ஆகிடும். இதை இங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க, இதை கீழே கொண்டு வந்துடுங்க. அப்படி போச்சுன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் b ஸ்கொயர் பை p ஸ்கொயர்னு ஆகிடும். ஏன்னா நாங்கள் டினாமினேட்டரில் தான் p ஸ்கொயர் இருக்குது. இப்போ ஹோல் டிவைடட் பை a ஸ்கொயர் b ஸ்கொயர். ஏன்னா இங்கே நீங்கள் கொஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வெறும் 1 by p ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ மேலே இருக்க நியூமரேட்டர் வரக்கூடாதுன்றது தெரிஞ்சதுன்னா நீங்கள் இமீடியட்டாக என்ன பண்ணலாம், அதை கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம் இந்த ரெண்டு எல்லாத்துலேயுமே. இப்போ இதை டிவைட் பண்ணுறதுனால தனித்தனியாக மூணுத்துக்குமே போடுங்க. a ஸ்கொயர் பை a ஸ்கொயர் b ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் பை a ஸ்கொயர் b ஸ்கொயர், a ஸ்கொயர் b ஸ்கொயர் பை p ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் b ஸ்கொயர். நான் மூணுத்துக்குமே இப்போ நான் டிவைடில் போட்டுட்டேன். a ஸ்கொயர் b ஸ்கொயரை கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணோடனே 1 by b ஸ்கொயர் வருது. நம்ம எந்த ஆர்டரில் வேணால் எழுதிக்கலாம். ஸோ இங்கே 1 by p ஸ்கொயர் ஈக்குவல் டு
1 by a square plus 1 by b square. இதை முதல்ல எழுதிக்கிறேன், நான் உங்களுக்கு கொடுத்த மாதிரி எழுதணுன்றதுக்காக. ஸோ இங்கே எல்லாமே கேன்சல் ஆகி 1 by p ஸ்கொயருக்கு ஈக்குவல் டு இது b ப்ளஸில் இருக்கும்போது எந்த இடத்துல 2 + 3 எழுதினாலும் ஒன்று தான், 3 + 2 எழுதினாலும் ஒன்று. நான் தான் இதை முதல்ல எழுதிக்கிறேன், 1 by a square plus 1 by b square எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா LHS equal to RHS, hence proved. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் தெரிஞ்சாலே, லென்த் ஆஃப் த பர்பண்டிகுலர் ஃபார்முலா தெரிஞ்சாலே இமீடியட்டாக இதில் நீங்கள் அப்ளை பண்ணி சம் போட்டு முடிக்க முடியும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.